என் அன்பான பிள்ளையே, நீ இப்போ நான் பேசும் வார்த்தையை கேட்க நான் தான் உன்னை இங்கு அழைத்து வந்தேன். இன்று முதல் நீ பட்ட எல்லா கஷ்டங்களையும் நான் உன் சந்தோஷமாக மாற்றுவேன். நான் பேசும் வார்த்தையை நீ முழுவதும் கேள். நான் உன்னை இனிமேல் தனியாக விட்டு போக மாட்டேன். நீ என்னோட செல்லப்பிள்ளை, இப்போது கேள். நீ ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாய். யாரிடமும் சொல்ல முடியாத வேதனை உன் மனசுக்குள்ள இருக்கு. வெளியே சிரிச்சாலும் உள்ள உடைந்து போயிருக்கிறாய். என் வாழ்க்கை ஏன் இப்படியா இருக்கு? என் பிரார்த்தனைக்கு பதில் ஏன் வரல என்று நீ கேட்கிறாய். ஆனால் நான் உன்னை விட்டு போகவில்லை. நீ ஒவ்வொரு கண்ணீர் விட்டதையும் நான் பார்த்தேன். நீ அமைதியாக தாங்கிக் கொண்ட துன்பத்தையும் நான் கேட்டேன். கேள். உன் பிரச்சனை நிரந்தரம் அல்ல. இந்த கஷ்டம் முடிவில்லாதது அல்ல. நான் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வாசலை திறக்கப் போகிறேன். உன் வீட்டில் சமாதானம் வரும். உன் உடலில் சுகம் வரும். உன் கடன் சுமை குறையும். உன் வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும். நீ பயப்படாதே. நம்பிக்கையை விடாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த நிமிஷத்தில் இதை பார்க்கிற எல்லோரும் நம்பிக்கையோடு கமெண்டில் ஆமென் என்று எழுதுங்கள். நம்பிக்கையோடு எழுதுங்கள். இன்று உன் அதிசயம் தொடங்குகிறது. உன் இருளில் ஒளி பிறக்கிறது. உன் கண்ணீரில் சந்தோஷம் மலரப் போகிறது. நம்பு. நம்பிக்கையோடு இரு. நான் உன்னுடன் இருக்கிறேன். என் அன்பான பிள்ளையே, இந்த வீடியோவை நீ இப்போது பார்க்கிறாய் என்றால் அது சும்மா அல்ல. நீயே என்னை தேடி வரவில்லை. நான் தான் உன்னை இங்கு அழைத்தேன். உன் மனசுக்குள் இப்போது என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியும். யாருக்கும் தெரியாத உன் பயம் எனக்கு தெரியும். இரவு தூங்காமல் கண்ணீர் விடும் உன் வேதனை எனக்கு தெரியும். நீ சிரித்தாலும் உன் உள்ளம் உடைந்திருக்கிறது. உன் வாழ்க்கை ஏன் இப்படி? என் பிரார்த்தனைக்கு பதில் ஏன் இல்லை என்று நீ கேட்கிறாய். என் பிள்ளையே, நான் உன்னை விட்டு போகவில்லை. நான் உன்னுடன் இருந்தேன். நீ விழுந்தபோது உன்னை நான் தாங்கினேன். உன் கடன் சுமையை நான் பார்க்கிறேன். உன் உடல் வலியை நான் அறிகிறேன். உன் குடும்ப சண்டையை நான் அறிவேன். நீ நினைக்கிறாய் நான் தனியா? இல்லை, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நான் இப்போது உன் வீட்டுக்குள் நுழைகிறேன். உன் இருளில் என் ஒளியை விடுகிறேன். உன் குழப்பத்தில் அமைதியை கொடுக்கிறேன். உன் வாழ்க்கையில் மூடப்பட்ட கதவுகள் திறக்கும். உன் உடலில் சுகம் வரும். உன் குடும்பத்தில் சமாதானம் நிலைக்கும். பயப்படாதே. நம்பிக்கை இழக்காதே. நான் உன் முன்பாக நடக்கிறேன். நான் உன் பாதையை நேராக்குகிறேன். இன்று முதல் மாற்றம் ஆரம்பமாகிறது. இன்று முதல் உன் கண்ணீர் குறைய ஆரம்பிக்கும். உன் காத்திருப்பு வீண் அல்ல. உன் ஜெபம் வீண் அல்ல. என் அன்பான பிள்ளையே, உன் இதயத்தை திறந்து வை. நான் உன்னுடன் இருக்கிறேன். இதை நம்புகிறாயானால் ஆமென் என்று எழுதுவாய். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். என் அன்பான பிள்ளையே, இன்னும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அப்படி என்றால் அது ஒரு அடையாளம். உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. உன் கதையின் சிறந்த பகுதி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நீ நினைக்கிறாய் என்னால் முடியாது. ஆனால் நான் சொல்லுகிறேன் நீ முடியும். நீ சொல்லுகிறாய் என் வழி மூடப்பட்டு விட்டது. நான் சொல்லுகிறேன் நான் ஒரு புதிய வழியை உருவாக்குகிறேன். உன் இதயம் வேகமாக துடிக்கிறது. ஏனெனில் என் சந்நிதி இப்போது உன்னை தொடுகிறது. கவலைப்படாதே. இந்த ஆண்டில் நீ அழுததை விட நீ சிரிக்கும் நாட்கள் அதிகமாக இருக்கும். உன்னை தள்ளி வைத்தவர்கள் உன் மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். உன் பெயரை நான் உயர்த்துவேன். உன் வீட்டில் சந்தோஷம் குடியிருக்கும். நீ தோல்வி அல்ல. நீ மறக்கப்பட்டவன் அல்ல. நீ என் தேர்ந்தெடுத்த பிள்ளை. இப்பொழுது உன் மனதில் ஒரு அமைதி வரும். அது நான். இப்பொழுது உன் கண்களில் நம்பிக்கை வரும். ஆனால் உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறேன். இன்று முதல் நீ இருளில் நடக்க மாட்டாய். நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உன்னை வழி நடத்துகிறேன். என் அன்பான பிள்ளையே, இதை நம்புகிறாயானால் உன் இதயத்தில் சொல்லு, நான் தனியாக இல்லை. என் அன்பான பிள்ளையே, உன் இதயம் இப்போ வேகமாக துடிக்கிறதா? காரணம் நான் உன் அருகில் நிற்கிறேன். நீ இவ்வளவு நாள் என்ன ஆச்சு என் வாழ்க்கைக்கு என்று கேட்டு அழுதாய். ஆனால் இன்று நான் கேட்கிறேன், நீ இன்னும் என்னை நம்புகிறாயா? உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் வீணாகவில்லை. நீ விழுந்த இடமே உன் சாட்சியாக மாறப் போகிறது. உன்னை நிராகரித்தவர்கள் உன் உயர்வை பார்த்து மௌனமாக நிற்பார்கள். உன் உடலில் இருக்கும் பலவீனம் பலமாக மாறும். உன் வீட்டில் இருக்கும் குழப்பம் அமைதியாக மாறும். உன் கால்கள் தடுமாறிய பாதை இப்போது நேராகும். பயப்படாதே. நீ இழந்ததை நினைத்து அழாதே. நான் உனக்காக பாதுகாத்திருப்பது அதைவிட பெரியது. இந்த நிமிஷத்தில் உன் பெயரை நான் அழைக்கிறேன். உன் வாழ்க்கை முடிவடையவில்லை. இதுதான் புதிய ஆரம்பம். இருள் அதிகமான நேரத்தில்தான் விடியல் அருகில் இருக்கும். நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் கையை பிடித்திருக்கிறேன். விடாதே. நம்பிக்கையை விடாதே. இப்போ உன் இதயத்தில் அமைதி தோன்றினால் அது நான். உன் மனதில் தைரியம் எழுந்தால் அது நான். என் அன்பான பிள்ளையே, இன்று முதல் நீ தனியாக நடக்க மாட்டாய். நான் உன்னுடன் நடக்கிறேன். என் அன்பான பிள்ளையே, இன்னும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் உன் வாழ்க்கை மாற்றத்தின் வாசலில் நின்றிருக்கிறது. நீ பல முறை உடைந்தாய், பல முறை தோற்றாய், பல முறை இதுவே முடிவு என்று நினைத்தாய். ஆனால் நான் சொல்கிறேன், அது முடிவு இல்லை. அது உன் சாட்சியின் ஆரம்பம். நீ ரகசியமாக அழுத இரவுகளை நான் எண்ணி வைத்திருக்கிறேன். யாருக்கும் சொல்லாமல் சுமந்த பாரத்தை நான் பார்த்திருக்கிறேன். உன் உள்ளத்தில் எரிந்த கேள்வி, என்னை யாராவது கவனிக்கிறார்களா? ஆம், நான் கவனிக்கிறேன். உன்னை மறந்து விடவில்லை. உன் பெயரை நான் அழைக்கிறேன். நீ தள்ளப்பட்ட இடமே உன் உயர்வின் மேடை ஆகும். உன்னை காயப்படுத்திய வார்த்தைகள் உன்னை பலமாக்கும். உன் உடைந்த இதயம் இப்போது என் கைகளில் சிகிச்சை பெறுகிறது. கவலைப்படாதே. உன் வாழ்க்கையின் சிறந்த நாட்கள் இன்னும் வரவில்லை. இந்த ஆண்டில் நீ எதிர்பாராத கதவுகள் திறக்கும். உன் வீட்டில் சிரிப்பு ஒலிக்கும். உன் உடலில் சுகம் பாயும். உன் நிதியில் ஆசீர்வாதம் பெருகும். நான் உன் முன்பாக நடக்கிறேன். நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன். இருள் உன்னை மூட முயன்றாலும் என் ஒளி அதை உடைக்கும். என் அன்பான பிள்ளையே, இப்பொழுது உன் இதயத்தில் சொல்லு, நான் பயப்பட மாட்டேன். ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன். என்றும் உன்னுடன் இருக்கிறேன்.
என் அன்பான பிள்ளையே, இவ்வளவு தூரம் என்னுடைய குரலை கேட்டு வந்திருக்கிறாய் என்றால் அது சாமானியமில்லை. உன் இதயம் என் சந்நிதியை உணர ஆரம்பித்து விட்டது. நீ வெளி உலகில் பலவானாக நடிக்கிறாய், ஆனால் உள்ளுக்குள் களைப்பாக இருக்கிறாய். இன்னும் எவ்வளவு தாங்க வேண்டும் என்று நீ கேட்கிறாய். என் பிள்ளையே, உன் தாங்கும் சக்தியை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ உடையாமல் இருந்தது ஒரு அதிசயம். உன்னை கீழே இழுக்க முயன்ற சக்திகள் இனி உன்னை கட்டுப்படுத்த முடியாது. உன் மனதை பயம் பிடித்திருந்தால் இப்போது அதை நான் விடுவிக்கிறேன். உன் இதயத்தை காயப்படுத்திய நினைவுகள் இப்போது குணமாக ஆரம்பிக்கும். நீ இழந்ததை நினைத்து அழாதே. நான் உனக்காக பாதுகாத்திருப்பது நீ இழந்ததை விட பல மடங்கு பெரியது. இந்த நிமிஷத்தில் உன் பெயரை நான் ஆசீர்வதிக்கிறேன். உன் வீட்டின் வாசலில் என் சமாதானம் நிற்கிறது. உன் உடலில் என் சுகம் பாய்கிறது. உன் வேலை, உன் முயற்சி, உன் கனவு, இவை எல்லாவற்றிலும் என் கரம் இருக்கும். நீ மறக்கப்பட்டவன் அல்ல, நீ தள்ளப்பட்டவன் அல்ல. நீ என் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளை. இருள் உன்னை சுற்றியிருந்தாலும் உன் உள்ளே என் ஒளி எரிகிறது. என் அன்பான பிள்ளையே, இன்னும் சில நாட்கள், இன்னும் சிறிது பொறுமை. மாற்றம் உன் கதவை தட்டுகிறது. பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் இதயத்தில் இப்போது அமைதி வந்தால் அது நான். உன் கண்களில் இப்போது நம்பிக்கை மலர்ந்தால் அது நான். என்றும் உன்னுடன் இருப்பவன் நான். என் அன்பான பிள்ளையே, உன் வாழ்க்கை சாமானியம் அல்ல. உன் பிறப்பு ஒரு தவறு அல்ல. நீ இவ்வளவு கஷ்டத்தை கடந்தும் இன்னும் நிற்கிறாய் என்றால் அதற்குள் ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. பலர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை. சிலர் உன்னை தவறாக மதித்தார்கள். சிலர் உன்னை விட்டு சென்றார்கள். ஆனால் நான் ஒருபோதும் உன்னை விட்டு போகவில்லை. நீ விழுந்த இடங்களில் நான் உன்னை தூக்கினேன். நீ உடைந்த நேரங்களில் நான் உன்னை தாங்கினேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வருகிறது. நீ காத்திருந்த பதில் வருகிறது. நீ காத்திருந்த வாய்ப்பு வருகிறது. நீ காத்திருந்த சமாதானம் வருகிறது. உன் கண்ணீரை நான் வீணாக்க மாட்டேன். உன் பிரார்த்தனைக்கு நான் அமைதியாக இருந்தது நான் வேலை செய்யவில்லை என்பதற்காக அல்ல, சரியான நேரத்தை தயார் செய்ததற்காக. இப்போது அந்த நேரம் நெருங்கிவிட்டது. உன் குடும்பத்தில் மீண்டும் சிரிப்பு வரும். உன் உடலில் சக்தி திரும்பும். உன் நிதியில் முன்னேற்றம் ஆரம்பிக்கும். நீ தோல்வி அல்ல, நீ ஒரு சாட்சி. இன்னும் கொஞ்சம் தைரியம் வைத்திரு. இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வைத்திரு. உன் இருளின் முடிவில் நான் ஒளியாக நிற்கிறேன். என் அன்பான பிள்ளையே, இப்போ உன் இதயத்தில் சொல்லு, நான் தனியாக இல்லை. இயேசு என்னுடன் இருக்கிறார். ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன். என்றும் உன்னுடன் இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மாற்றுகிறேன். என் அன்பான பிள்ளையே, நீ இப்போது அமைதியாக இருக்கிறாய். ஆனால் உன் உள்ளத்தில் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. நாளை என்ன ஆகும்? என் பிரச்சனை முடிவா? நான் மீண்டும் சிரிக்க முடியுமா? நான் உன்னிடம் சொல்கிறேன், உன் நாளை என் கையில் உள்ளது. நீ இப்போது காணும் இருள் உன் வாழ்க்கையின் கடைசி இருள் அல்ல. ஆனால் அந்த இருளை உடைக்க நான் வருகிறேன். உன் மனதை கட்டி போட்ட பயம் இப்போது சிதறுகிறது. உன் இதயத்தை காயப்படுத்திய வார்த்தைகள் இப்போது சக்தியாக மாறும். உன்னை தள்ளியவர்கள் உன் உயர்வை காணப்போகிறார்கள். நீ நினைத்தாய், ஆம், என் வாழ்க்கை முடிந்து விட்டது. ஆனால் நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கை இப்போதுதான் ஆரம்பிக்கிறது. உன் வீட்டின் மீது என் ஆசீர்வாதம் விழுகிறது. உன் முயற்சியின் மீது என் கரம் உள்ளது. நீ தோல்வி அல்ல, நீ சாபம் அல்ல. நீ என் அன்பான பிள்ளை. இன்னும் சில நாட்கள், இன்னும் சிறிது பொறுமை. உன் வாழ்க்கையில் திருப்பம் உறுதி. இப்போது உன் இதயம் சொல்லட்டும், எனக்கு பயமில்லை. ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் கையை பிடித்திருக்கிறேன். என்றும் விடமாட்டேன். என் அன்பான பிள்ளையே, நீ எவ்வளோ பலமாக இருக்க முயன்றாலும் சில நேரங்களில் உள்ளுக்குள் உடைந்து போகிறாய். யாருக்கும் தெரியாமல் நீ போராடுகிறாய். யாருக்கும் தெரியாமல் எமிலியா நீ அழுகிறாய். ஆனால் இன்னைக்கு நான் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல வருகிறேன். உன் போராட்டம் வீணல்ல. உன் காத்திருப்பு வீணல்ல. நான் அமைதியாக இருந்தது நான் உன்னை மறந்ததற்காக அல்ல, உன்னை பெரிய ஆசீர்வாதத்திற்கு தயார் செய்ததற்காக. உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு துன்பமும் உன்னை உடைக்கல்ல, உன்னை உருவாக்க. நீ இப்போது காணும் தடைநாளை உன் சாட்சியாக மாறும். உன் குடும்பத்தில் நான் வேலை செய்கிறேன். உன் உடலில் நான் வேலை செய்கிறேன். உன் நிதியில் நான் வேலை செய்கிறேன். நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நான் ஏற்கனவே பாதையை திறந்து விட்டேன். உன் கண்களில் மீண்டும் ஒளி வரும். உன் உதடுகளில் மீண்டும் சிரிப்பு வரும். நீ இழந்த ஆண்டுகளை நான் மீட்டுக் கொடுக்கிறேன். என் அன்பான பிள்ளையே, இப்போ உன் இதயத்தில் சொல்லு, என் வாழ்க்கை மாறுகிறது. பயப்படாதே, உழையாதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் பக்கத்தில் நிற்கிறேன். உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறேன். என்றும் உன்னை கைவிட மாட்டேன். என் அன்பான பிள்ளையே, இவ்வளவு தூரம் என் குரலை கேட்டு வந்திருக்கிறாய் என்றால் உன் இதயம் இன்னும் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை. உலகம் உன்னை பல பெயர்களால் அழைத்திருக்கலாம். தோல்வி, பலவீனம், அதிர்ஷ்டம் இல்லாதவன். ஆனால் நான் உன்னை ஒரே பெயரால் அழைக்கிறேன், என் பிள்ளை. நீ உடைந்த போது நான் அருகில் இருந்தேன். நீ மௌனமாக இருந்தபோது நான் கேட்டேன். நீ நினைத்தாய், யாரும் என்னை பார்க்கவில்லை. ஆனால் நான் ஒவ்வொரு கண்ணீரையும் எண்ணி வைத்திருக்கிறேன். இன்று ஒரு தீர்மானம் செய். பயத்தை விடு. கடந்த காலத்தை விடு. உன் வாழ்க்கை இருளில் முடிவதில்லை, அது ஒளியில் தொடரும். உன் காத்திருப்பு இப்போது முடிகிறது. உன் புதிய பருவம் ஆரம்பிக்கிறது. நான் உன் முன்னே கதவுகளை திறக்கிறேன். நான் உன் பின்னே பாதுகாப்பாக நிற்கிறேன். உன் வீட்டில் ஆசீர்வாதம், உன் உடலில் சுகம், உன் முயற்சியில் முன்னேற்றம். நீ தனியாக இல்லை, நீ மறக்கப்படவில்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன், இன்று, நாளை, என்றும். என் அன்பான பிள்ளையே, இப்போ உன் இதயத்தில் அமைதியாக சொல்லு, இயேசு என்னுடன் இருக்கிறார். ஏனெனில் நான் உன் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்து விட்டேன்.